Hello everyone, chemical bonding based பண்ண ஒரு question வாங்க பார்க்கலாம். Question பாருங்களேன், the structure of XeF2 and XeO2F2 respectively are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ஷேப் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் XeF2, செகண்ட் ஒன் XeO2F2. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்களேன், சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா XeF2 அப்படிங்கிறது வந்து சரௌண்டிங் ஆட்டம். ஓகேங்களா, Xeயோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8. ஏன்னா இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதோட வேலன்சி 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸை இது சரௌண்டிங்கில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இது வந்து எப்பயுமே வந்து சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ 2 F2 இருக்குது. ஸோ 2 ஃப்ளூரின் கூட இது அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இதே மாதிரி நம்ம இந்த XeO2F2க்கும் வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது Xe அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், சரௌண்டிங்கில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் எப்பயுமே டபுள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஃப்ளூரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, ஸோ டபுள் பாண்டுவோம் 2 F. ஸோ இங்கே ஒரு F, இங்கே ஒரு F. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lone pairs of electrons இருக்குது. இப்போ ஸ்டெரிக் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு லோன் பேர், சாரி பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஓகே, பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். பாண்ட் பேர் எவ்வளோ இருக்குது? 1 2 2 பாண்ட் இருக்குது. எத்தனை லோன் பேர் இருக்குது? 3 லோன் பேர் இருக்குது. ஸோ ஸ்டெரிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. ஸ்டெரிக் நம்பர் 5 அப்படிங்கும்போது அது என்ன ஜாமெட்ரிக் கீழே வரும் அப்படின்னா ட்ரைகோனல் பை பிரமிடல். ஓகேங்களா, அதே மாதிரி XeO2F2க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஓகேங்களா, பாண்ட் பேர் எத்தனை இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிக்மா பாண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ 1 2 3 4 பாண்ட் பேர். எத்தனை லோன் பேர்? ஒரு லோன் பேர். அப்போ வந்து என்ன ஜாமெட்ரி வரும் பாருங்கள், ஸ்டெரிக் நம்பர் 5 வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அது என்ன வரும்? ட்ரைகோனல் பைப்ரமிடல் அப்படிங்கிற ஜாமெட்ரி வந்துடும். இப்போ வந்து இதோட ஷேப் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், கீழே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டேபிள் இருக்குது பார்த்திங்களா, இந்த டேபிளை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஸ்டெரிக் நம்பர் 4 5 6க்கு நான் கொடுத்துருக்கேன். ஜாமெட்ரி வந்து பாருங்களா, 4னா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர் அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஷேப் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனல் பண்ணுவோம். ஓகேங்களா, லோன் பேரை கன்சிடர் பண்ணாமல் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ வந்து அங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை. அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது பாண்ட் பேர், செகண்ட் வந்து லோன் பேர். லோன் பேர் இல்லை அப்படின்னா டெட்ராஹெட்ரல். ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா பிரமிடல், 2 லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா பென்ட் ஆர் வி ஷேப்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரைகோனல் பைப்ரமிடலுக்கும் இதே மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். பாண்ட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5, லோன் பேர் எதுவும் இல்லைன்னா அதே தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா ஷீஷா அந்த மாதிரி ஷேப்ஸ் வரும். இப்போ வந்து பாருங்களேன், இப்போது நமக்கு வந்து ஸ்டெரிக் நம்பர் 5 அப்படின்ற கிடச்சிருக்கு. ட்ரைகோனல் பைப்ரமிடல் ஜாமெட்ரிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குது? இப்போது ஸ்டெரிக் நம்பர் 5, ஓகேங்களா, ட்ரைகோனல் பைப்ரமிடல். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு XeF2வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாண்ட் பேர் இருக்குது அப்படின்னா 2 பாண்ட் பேர் இருக்குது, 3 லோன் பேர் இருக்குது இல்லைங்களா. 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். அப்போ வந்து பாருங்களேன், அப்போது 5 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். அப்போ இதோட ஷேப் என்ன? லீனியர் ஷேப். அப்போது இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீனியர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் பாருங்களேன், இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாமெட்ரி வந்து 5 தான், ட்ரைகோனல் பைப்ரமிடல். ஆனால் எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 4 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், 4 பாண்ட் பேர். ஓகே, 4 பாண்ட் பேரு, ஒரு லோன் பேர். ஓகேங்களா, 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். அப்போ என்ன ஷேப்பில் இருக்குது? சீஷா ஷேப். ஓகே, ஸோ இது வந்து சீஷா ஷேப்.
அதாவது இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி தானே சீஷா அப்படிங்கிறது இப்படி தானே இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸி அப்படிங்கிறது சென்ட்ரலில் இருக்கும், எஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இப்போ லோன் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷேப் பாருங்களேன், பார்க்க லீனியராக இருக்கா, அதாவது எக்ஸி இருக்குது, இங்கே எஃப்னு இருக்குது. ஸோ லீனியர் ஷேப், அதனால் இது லீனியர். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லீனியர் அண்ட் சீஷா அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்குற இந்த 2 காம்பவுண்டுக்கான ஷேப்பு. ஸோ அது எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, லீனியர் சீஷா அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் கெமிக்கல் பாண்டிங் பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெட்டராக புரியும். இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரியில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஷேப் பற்றி எந்த கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.